ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கார்டன் வந்து ஹார்வெஸ்டிங் பார்ப்போம் நம்ம தோட்டத்தில். இது வந்து கோழி அவரைங்க. இந்த அவரை செடி வந்து விதை வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டேன். ஆடி மாதம் போட்ட விதை. இது வந்து நாட்டு பாரம்பரிய ரகங்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து காய் வர லேட்டாக தான் ஆகும். 6 மாதம் கழிச்சு தாங்க இதில் பூவு காயே வர ஆரம்பிச்சிருக்கு. அது வர இந்த செடி தான் படர்ந்துருக்கு. அடுத்து வந்து இன்றைக்கி என்னென்ன பறிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகக்காய் ஆல்ரெடி நான் பறித்து வச்சுட்டேன். பெரிய பாகக்காயும் இருக்குது, குட்டி பாகக்காயும் இங்கே பாருங்கள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சீட்ஸ் போடவே கிடையாது. போன வருஷம் உளுந்த சீட்ஸ் வந்து இந்த மலைக்கு காய் காய்ச்சிரும். மலைக்கு செடி படர்ந்து செடி முளைச்சி சீசனுக்கு நமக்கு காய் வந்துடுதுங்க. தக்காளி, நாட்டு தக்காளி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு தக்காளி மட்டும் பிடிங்கி வச்சுருக்கீங்க பாருங்கள், குட்டியாடாக இருக்குது, ஜெரி மாதிரியா. பீர்க்கங்காய் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்க நாளைக்கு தான் பறித்து சமைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. இதெல்லாம் பிஞ்சு பாகக்காய். இதில் பெருசெல்லாம் நான் பறிச்சிட்டேன். இன்னும் பிஞ்சு நிறையவே இருக்குது. ஓகே, நாளைக்கு பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், தக்காளியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் பழம் வர ஆரம்பிக்கலை. இப்போ தான் ஒரு பழம் 2 பழம் அப்படி வந்துட்டுருக்கு. பச்சை மிளகாயுமே பறிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம அதில் வந்த பெரிய பாகற்காய். இது போன தடவை இதை விட நல்லா பெரிய சைஸாக வந்துருந்துச்சு பாகற்காய். இந்த தடவை கூட குட்டி தான். போன தடவை நல்ல ஒரு நீளம் நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த தடவை கூட குட்டை குட்டையாக தான் வந்திருக்கு. என்னென்னு தெரியலை. அது ஒரு வேளை வேறு ரகமாக இருக்கலாம். நம்ம எல்லாம் மிளகாயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி பறிச்சிட்டேன். இருங்க காட்டுறேன். மிளகா இந்த இருக்குது பாருங்கள், மிளகாயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம தோட்டத்துக்குள்ளேயே போட்டு எடுத்துக்கிறது. ஆர்கானிக்காக எடுத்து சாப்பிட்றதுல அது ஒரு டேஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றதுல அது ஒரு தனி சுகந்தாங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து நான் பாகக்காய் தான் பறிச்சிட்ருக்கேன். சக்காய், நாட்டு மொச்சக்காய், இதுவுமே 6 மாதம்தான். செடி வளர்ந்து பல வருஷங்களாச்சு. இப்போ தான் காய் வந்திருக்கு. பட் இன்னும் பயிர் வைக்கலை. இப்போ தான் கொத்து கொத்தாக பிஞ்சுகள் இருக்கிறது. பூவும் பிஞ்சுமா இருக்குது. நாட்டு மொச்சக்காய் இதில் இன்னும் பயிர் வைக்கலை. இப்போ தான் லைட்டாக வச்சுருக்கு. இன்னுமே பெருசாகணும். எல்லாத்துக்குமே வெயிட்டிங். அநேகமாக தைப்பொங்கலுக்கு வந்துடும் நினைக்கிறேன் மொச்சக்காய் நமக்கு சமைக்கிறதுக்கு. நம்ம கார்டன் கத்திரிக்காய். இந்த தடவை நாங்கள் இந்த கலர் கத்திரிக்காய் தான் நட்டோம். இது வந்து திருப்புவனத்தில் போய் கன்று வாங்கிட்டு வந்தேன். மார்நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபேமஸுங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக் மார்நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் இன்னும் நல்லா பலூன் மாதிரி பெருசாக குண்டு குண்டுட்டு வரும். வெறும் சதையாக இருக்கும் இந்த காய். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இவங்க நம்ம கோழிக்கொண்டை பூ. இந்த தடவை கோழிக்கொண்டை பூச்செடி ஒரு 1000 கன்று வாங்கி நட்டேன். நடவு பண்ணினேன். பட் என்னமோ ஒழுங்கான மகசூல் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த தடவை மார்க்கெட் சேல்ஸுக்கே நமக்கு பூ போவே இல்லை. கார்த்திகை மார்கழிக்கு பயங்கர லாஸ் தான். இதை போய் யார்கிட்ட கேட்குறது? ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கை வந்து அள்ளியும் கொடுக்கும், கிள்ளியும் கொடுக்கும். எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். அதுதான் விவசாயியோட லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இவங்க நம்ம சக்கரை பூசணி கொடி. இந்த விதை நாங்கள் போடவே இல்லைங்க. திருட்டுத்தனமாக வாய்க்காலில் விதை உருண்டு வந்து முளைச்சி, நான் மண்ணில் போட்ட விதை என்றும் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பூசணி கொடி அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதம் போட்ட விதை பந்தலிலே பாவக்காய் அப்படின்னு சொன்ன மாதிரியா எங்கள் பந்தலில் பூசணிக்காங்க. அந்த கொடி படர்ந்து சீத்தா மரத்து மேலே போய் இப்போ காய் காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. நாங்களும் இதை பார்க்கவே இல்லை. இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம். தைப்பொங்கல் அறுவடைக்காக காத்துட்ருக்கு நம்ம பூசணிக்காய். சீசனுக்கு அந்தந்த சீசனுக்கு காய்கிற காய்களோட சுவையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாட்டு காய்களோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. எல்லாமே நம்ம அவரைக்காய், கோழி அவரை. இதை நாங்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால கோழி அவரைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் 6 மாதம் ஆயிடுச்சு விதை போட்டு. இப்போ தான் பூ பூத்து பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் பறிச்சிருக்கோம் சாம்பாருக்கான காய்கள் ஃபுல்லாமே. அடுத்து நம்ம பீர்க்கங்காய். எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. இயற்கை வந்து நம்மளுக்கு அவங்கள நம்ம ரசித்தோம் அப்படின்னா வந்து அவங்க நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க.
பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் இவங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஒரு காய் வந்துருச்சு, ஒரு பூ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுகளை பார்க்கவே நமக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாமே பீக்கி பூக்கள். நீங்களும் ஆர்கானிக்காக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து புடலங்காய் இப்போ தான் பூவாக இருக்குது, இன்னும் காய் வர ஆரம்பிக்கலை. புடலங்காய் பூ நிறையாவே பூத்துருக்கு, பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து அவங்களோட பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சின்ன ஆர்கானிக்காக வந்து கீரை வகைகள், காய் வகைகள் போட்டு எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட சந்தோஷமே தனி தாங்க. பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதுவரை கேட்டதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு கீரை வகைகள்ங்க. இது வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்கால் வலி இதுகளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இதில் கசப்புத்தன்மையாக இருக்கும். நம்ம சட்னி, தக்காளி சட்னி வைக்கும்போது சும்மா ஒரு 2 கொப்பு 2 இலை மட்டும் பிடுங்கி போட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது தண்டங்கீரை, இது முருங்கைக்கீரை. இப்படி கீரை வகைகளும் நிறையாவே இருக்காங்க. நமக்கு வேணுன்றதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸில் நமக்கு சீத்தாப்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு நாள் நான் நம்மளோட கார்டன் விசிட்டு, இன்னொரு நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வந்து வீடியோஸ் என்னால் எடுக்க முடியலை. ஏன்னா ஒரே ஆள், ஏன்னா எங்கள் அண்ணன் பொண்ணுங்கள்லாம் காலேஜ் போயிடுவாங்க. அதனால் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக போட முடியலை. எப்போயோ ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி போட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டைமிங்கும் அமையணும், அந்த சேம் டைம் நமக்கு ஒரு ஆளும் வேணும் வீடியோ எடுக்கிறதுக்கு. என்னெல்லாம் ஸ்கூல் காலேஜ் போகிறதுனால வந்து ஒரே ஆள் வந்து வீடியோ எடுத்து போட முடியாது. ஓகேங்க, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜனவரி 2, நேற்றே சொல்லியிருக்கணும். நேற்று ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பிஸி. ஸோ இன்றைக்கி சொல்கிறேன், இந்த புது வருடம் நமக்கு எல்லாமே இனியதாக நடக்கட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். இனிமேல் நடக்கிறது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா பேருமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.